ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 13. அதிசய சிம்மாசனத்தை அடைந்த கதை. விக்ரமாதித்த மகாராஜன் சகல கலைகளிலும் விற்பன்னனாகி தன் பட்டணத்தை கலைநகரமாக்கினான். அவனுடைய பேரும் புகழும் நாட்புறமும் பரவின. அவனை கொண்டாடாதார் பூலோகத்தில் யாரும் இல்லை. வான்முகட்டையும் கடந்து கலை சேகரன் என அவனுடைய கீர்த்தி தேவலோகத்திலும் பரவியது. அந்த நாளில் விஸ்வாமித்திரர் கடுந்தவம் செய்து வந்தார். முனிவரின் கடும் தபசினால் தேவலோகத்தில் இந்திரன் பதவிக்கே ஆபத்து வந்துவிடும் போலாகிவிட்டது. விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைத்து தன் பதவியை நிலைநிறுத்திக் கொள்ள விரும்பிய இந்திரன் தேவலோக நடன மாந்தர்களான ஊர்வசி ரம்பையை இருவரையும் அழைத்து பூவுலகத்திற்கு அவர்களில் ஒருத்தியை அனுப்பி முனிவரின் தவத்தை கலைக்க விரும்பினான். விஸ்வாமித்திரர் கடுந்தவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் தவம் வெற்றி பெறக்கூடாது. அவருடைய தவ சிந்தனையை கலைத்துவிட வேண்டும். நடனக்கலை யாருடைய சிந்தையையும் கவர்ந்துவிடும். உங்கள் இருவரில் நடனக்கலையில் எவள் சிறந்தவளோ புறப்பட்டு செல்ல வேண்டும். விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைப்பதில் வெற்றி பெறுபவர்களுக்கு விலை மதிக்க ஒண்ணாத பரிசு நான் கொடுப்பேன் என்று தெரிவித்தான் தேவேந்திரன். இந்திரன் சொன்ன வார்த்தைகளை கேட்ட ஊர்வசி, பிரபு, என்னை விட நடனக்கலையில் சிறந்தவர் யார் இருக்கிறார்கள்? என்னை புறப்பட்டு போக அனுமதியுங்கள் என்று வேண்டினாள். ரம்பை அதற்கு சளைத்து விடவில்லை. சுவாமி, எல்லா கலைகளையும் முறையாக பயின்று இணையற்றவள் என்று தேர்ச்சி பெற்றிருக்கும் என்னை விட்டுவிட்டு வேறு ஒருத்தி போவதற்கு அனுமதிப்பீர்களா என்று கேட்டாள் ரம்பை. நடனக்கலையில் எவள் சிறந்தவள் என்பது பற்றி அவ்விரு நடன அப்சரஸ்களிடையே தோன்றிய தகராறை தேவேந்திரனால் தீர்த்து வைக்க முடியவில்லை. இருவரும் தானே சிறந்தவள் என்று பிடிவாதம் செய்தார்கள். ஒருத்தியை புறக்கணித்து மற்றவளை அனுப்பி மனக்கசப்பை உண்டாக்கி கொள்ள இந்திரன் பிரியப்படவில்லை. ஆகவே மறுநாள் இந்திர சபையில் இருவருடைய நடனத்திற்கும் போட்டி வைக்க ஏற்பாடு செய்தான். நடனத்தில் வெல்பவளுக்கு பாரிஜாத மாலை வெற்றி சின்னமாக அணிவிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. சபையிலே சகல விற்பன்னர்களான தேவர்களும் கந்தர்வர்களும் நிறைந்தார்கள். முதலில் ரம்பை நடனமாடினாள். அடுத்தபடியாக ஊர்வசி ஆடினாள். பிறகு இருவரும் சேர்ந்து ஆடினார்கள். இருவருடைய நடனத்திலும் அப்பளுக்கு சொல்ல முடியவில்லை. அவர்கள் இருவரில் சிறந்தவள் யார் என்று தேர்ந்தெடுக்க முடியாமல் தேவர்கள் அவஸ்தைப்பட்டார்கள். இவ்விதம் அவர்கள் திண்டாடி கொண்டிருக்கையில் நாரதர் எழுந்திருந்து, தேவேந்திரா, இங்கு கூடியிருக்கும் தேவர்களும் கந்தர்வர்களும் இவர்களில் சிறந்தவரை பொறுக்க முடியாது. பூலோகத்திலே உஜ்ஜயினி மாகாளி என்றொரு பட்டணம் உண்டு. அந்நகரத்தில் விக்ரமாதித்த ராஜன் நீதி நெறி வலுவாது ஆண்டு வருகிறான். அவன் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவன். பரதநாட்டியங்களின் நுட்பங்களை அறிந்தவன். அவன் ஒருவனே. ஊர்வசி ரம்பை இவர்களில் சிறந்த நடனக்காரியை பொறுக்கி எடுக்கும் திறமை வாய்ந்தவன். உடனே மாதலியை அனுப்பி விக்ரமாதித்தனை அழைத்து வர ஏற்பாடு செய் என்றார். இந்திரனும் தன் தேர்ப்பாகனான மாதலியை வரவழைத்து, மாதலி, பூலோகத்திற்கு நம் விமானத்தில் சென்று உஜ்ஜயினி பட்டணத்தை ஆண்டு வரும் விக்ரமாதித்த பூபதியை நான் அழைத்து வர சொன்னதாக தெரிவித்து கூட்டி வா என்றான். நர ஜென்மத்தையா பூலோகத்திற்கு அழைத்து வருவது என்று மாதலி தயங்கினான். ஆனால் அவனுடைய நினைப்பை முறிக்கும் விதமாய் நாரத மகரிஷி, மாதலி, நரஜன்மம் என்று என்ன தேவையில்லை. நேர்மையாக பாரபட்சம் இன்றி தீர்ப்பளிப்பதில் தேவர்களை விட நர ஜென்மங்கள்தான் மேலானவர்களாய் விளங்குகிறார்கள். விக்ரமாதித்தனோ தேவர்களையும் மிஞ்சக்கூடிய அதிசாமர்த்தியசாலி என்றான். அந்த நிமிடமே தேவராஜனின் தேர்ப்பாகனாகிய மாதலி விமானத்தில் ஏறிக்கொண்டு பூ உலகிற்கு புறப்பட்டான். உஜ்ஜயினி பட்டணத்தை மாதலி அடைந்து அரண்மனைக்கு சென்றான். அரசனை முறைப்படி வணங்கி தான் வந்துள்ள காரியத்தை தெரிவித்தான். தேவசாரதி, அரசே, தேவலோகத்து இந்திரன்
சபையில் நடன மாந்தர்களான ஊர்வசி ரம்பை இருவரில் சிறந்தவள் எவள் என்கிற தகராறு கிளம்பியுள்ளது. அவர்களுடைய நடன போட்டியை கண்டு தேவாதி தேவர்களாலும் சிறந்தவள் யார் என்பதை சொல்ல முடியவில்லை. நாரத பகவான் தங்களது புகழை பற்றி சபையில் கூறி தங்கள் ஒருவராலேயே அது தீர்மானிக்க முடியும் என்று தெரிவித்தார். அதன் மீது தேவராஜனும் தங்களை அழைத்து வரும்படி தேவ விமானத்துடன் என்னை அனுப்பி வைத்தார். தாங்கள் வரவுக்காக தேவர்கள் காத்திருக்கின்றனர். நீர் வருகிறீரா இல்லையா என்றான் மாதளி. மதிமந்திரி பட்டியும் தன் மகாராஜனை தேவலோகத்திற்கு போய் தன் வீர பிரதாபங்களை நிலைநாட்டி வரும்படி தெரிவித்தான். விக்ரமாதித்தனும் மறுமொழி பேசாது பத்ரகாளி அம்மனை வணங்கி திருநீரும் எலும்புச்சம்பளமும் பெற்றுக்கொண்டு அமராவதி பட்டணத்திற்கு புறப்பட்டான். தேவேந்திரனின் அழைப்பை உதாசீனப்படுத்த முடியுமா? விக்ரமாதித்தன் தேர்தட்டிலே விக்ரமாதித்தன் தனது வலதுகாலின் பெருவிரலை வைத்து அழுத்திக் கொண்டு இடதுகாலையும் எடுத்து வைப்பதற்குள்ளாக சட்டென விமானத்தை படுவேகமாக கிளப்பி விட்டான் மாதளி. நரன் தேவ விமானத்தில் ஏறுவதா என்கிற நினைப்பு தேவசாரதிக்கு இன்னும் இருந்தது. ஆனால் விக்ரமாதித்தன் கீழே விழுந்து விடவில்லை. தேவசாரதியின் கருத்தை யூகித்து கொண்ட விக்ரமாதித்தனோ தன் ஒரு காலின் பெருவிரலை தேர்தட்டில் அழுத்தியபடியே ஆணி அடித்தது போல் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய சாமர்த்தியத்தை கண்ட தேவசாரதியும் மனம் மாறி தன்னுடைய பிழையை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டான். அதன் பின்னர் தேவ விமானம் தேவேந்திரனின் கொலுகூடத்தை அடைந்தது. இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.